வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 5. யூனிட் 5னா இம்யூனிட்டியில் நாங்கள் கடைசி செக்ஷனில் நிற்கிறோம். அப்போ இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தது இசைவாக்க நிற்பின்னத்தில் டி நினைவு குழியம் மற்றும் பி நினைவு குழியங்களோட வகைபாகம். அப்போ டி செல்லும் பி செல்லும் என்ன ரோலை பிளே பண்ணுது, எப்படி பிற பொருட்களை அல்லது ஆன்டிஜனை, பிற பதார்த்தமான அந்த ஆன்டிஜனுக்கு தமிழில் நாங்கள் பேர் சொல்லிக்கோ என்னன்ட்டு உடல் எதிரியாக்கி எவ்வாறு இனம் காணுது தானே, அது எவ்வாறு அதை அழிக்குது, திரும்ப எவ்வாறு ஞாபகம் வச்சுக்குது என்றதெல்லாம் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இந்த இசைவாக்க நிற்பின்னத்துல உயிர்ப்பான நிற்பின்னம் என்றால் என்ன, மந்தமான நிற்பின்னம் என்றால் என்ன. அப்ப இன்னைக்கு டாபிக் என்னது, உயிர்ப்பான நிற்பின்னம், மந்தமான நிற்பின்னம். அப்ப நிற்பீடனத்தை நாங்க எழுதுறேன், நிற்பின்னத்தை பிரதானமாக ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். இப்ப சரியா, என்ன அந்த பிரதான ரெண்டு வகை, உயிர்ப்பான நிற்பின்னம், மந்தமான நிற்பின்னம். உயிர்ப்பான நிற்பின்னம், மந்தமான நிற்பின்னம். சரிதானே. இந்த உயிர்ப்பான நிற்பின்னம் என்றால் என்ன, மந்தமான நிற்பின்னம் என்றால் என்ன, உயிர்ப்பான நிற்பின்னத்தின் வகைகள் என்ன, மந்தமான நிற்பின்னத்தின் வகைகள் என்ன, அதான் கதை. சரியா, ரைட். அப்போ உயிர்ப்பான நிற்பின்னம்ன்றது என்னன்னு முதல்ல கதப்போம். உயிர்ப்பான நிற்பின்னம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த உயிர்ப்பான நிற்பின்னத்துல தான் எங்க உடலில் உள்ள டி செல்லும் பி செல்லும் தூண்டப்படும். அப்ப டி செல்லும் பி செல்லும் தூண்டப்படுறது, டி செல் பி செல் தூண்டப்படும். அப்ப இங்க டி செல் அண்ட் பி செல் தூண்டப்படும். அப்ப டி செல் பி செல் தூண்டப்படுதுன்னா என்ன மீனிங், எங்களுடைய நிற்பின்ன தொகுதி தூண்டப்படுதா இல்லையா, எங்களுடைய நிற்பின்ன தொகுதி தூண்டப்படுது. அப்ப இங்க டி செல்லும் பி செல்லும் சரியா தூண்டப்படாது. டி செல் பி செல் தூண்டப்படாது. ரைட். அப்ப உயிர்ப்பான நிற்பின்னம் எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பு வழங்கும். நீண்ட கால பாதுகாப்பு வழங்கும். இந்த மந்தமான நிற்பின்னம் எங்களுக்கு குறுகிய கால பாதுகாப்பு வழங்கும். குறுகிய கால பாதுகாப்பு. சரியா. அப்ப நீண்ட கால பாதுகாப்பு, அது குறுகிய கால பாதுகாப்பு வழங்கும். அப்ப எங்களுடைய நிற்பின்ன தொகுதி இங்க தூண்டப்படுது, இங்க நிற்பின்ன தொகுதி தூண்டப்படவில்லை. இது நீண்ட கால பாதுகாப்பு வழங்கும், இது குறுகிய கால பாதுகாப்பு வழங்கும். இது ஞாபகத்தில் வச்சிருக்கும், இது ஞாபகத்துல வச்சிருக்காது. சரியா, ஞாபகத்துல வச்சிருக்கும், அடுத்தது ஞாபகத்துல வச்சிருக்காது. ரைட், கதப்போம். என்ன இங்கன்னா வெளியிலிருந்து ஒரு பிற பதார்த்தம், ஏன்னா வெளியிலிருந்து ஒரு பிற பதார்த்தம். அப்ப பிற பதார்த்தத்துல என்ன இருக்குன்னு சொல்றோம், நாங்க அப்ப ஆன்டிஜன், உடல் எதிரி யாக்கி. அப்ப இதான் அந்த பிற பதார்த்தம், வெளியிலிருந்து வர்ற பிற பதார்த்தம் ஒண்ணு. வெளியிலிருந்து வர்ற பிற பொருள். இந்த வெளியிலிருந்து வர்ற பிற பொருள்ல என்ன இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். என்ன இருக்கும், உடல் எதிரியாக்கி. அப்ப உடல் எதிரியாக்கி ஒண்ணு நான் வரைகிறேன். இதான் அந்த உடல் எதிரியாக்கி தானே, இதான் அந்த உடல் எதிரியாக்கி. அப்ப உடல் எதிரியாக்கி இங்க நான் வரைஞ்சிட்டு நான் அழிப்பேன். உடல் எதிரியாக்கி. இது ஒரு உடல் எதிரியாக்கி, அல்லது இதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லிக்கலாம், என்னன்ட்டு பிற பொருள் எதிரியாக்கி. என்னது, பிற பொருள் எதிரியாக்கி. சரியா, பிற பொருள் எதிரியாக்கி. இந்த பிற பொருள் எதிரியாக்கி வெளியிலிருந்து உள்ளுக்கு வந்ததோட எங்கட நிற்பின்ன தொகுதி தூண்டப்படும். நிற்பின்ன தொகுதி தூண்டப்படுதுன்னா என்ன மீனிங்,
டி செல் தூண்டப்படும், பி செல் தூண்டப்படும். அப்ப டி செல்லும் பி செல்லும் தூண்டப்படும். அப்ப எங்களுக்கு தெரியும் டி செல் தூண்டப்பட்டால் என்ன என்ன பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும்? கலத்தடுப்புக்குரிய தூண்டற்பேர். டி செல்னால தானே கலத்தடுப்புக்குரிய தூண்டற்பேர். கலத்தடுப்புக்குரிய தூண்டற்பேர். பி செல் என்ன தூண்டற்பேரை ஸ்டார்ட் பண்ணி விடுவார்? உடனீருக்குரிய தூண்டற்பேர். உடனீருக்குரிய தூண்டற்பேரு. சரியா? அப்ப கலத்தடுப்புக்குரிய தூண்டற்பேரு தூண்டப்பட்டு வெளியிலிருந்து வந்த பிற பதார்த்தம், அந்த பிற பதார்த்தம் தான் இருக்கு. அந்த பிற பதார்த்தத்துல என்ன இருக்கும்? உடல் எதிரி ஆக்கி இருக்கும். பிற பதார்த்தத்துல என்ன இருக்கும்? உடல் எதிரி ஆக்கி அழிக்கப்பட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். விளங்குதா? அப்ப வெளியிலிருந்து ஒரு உடல் எதிரி ஆக்கி வருது உடல் உள்ளுக்கு. சரி, அது ஒரு நோயாக்கியாக இருக்கலாம். அப்ப நோயாக்கின்ற உடல்ல என்ன இருக்கும்? ஆன்டிஜன்றது உடல் எதிரியாக்கி இருக்கும். இந்த ஆன்டிஜன் ஒரு உடல் எதிரியாக்கி இந்த ஆன்டிஜனை அழிக்கும். எங்க நிற்பின தொகுதி அழிக்கிறதுக்காக டி செல்லும் பி செல்லும் தான் சேர்ந்து அழிக்கும். அப்ப டி செல் பி செல் தூண்டப்படுதுன்னா எங்களோட நிற்பின தொகுதி தூண்டப்படுதா இல்லையா? எங்களோட நிற்பின தொகுதி தூண்டப்படுது. அப்ப எங்களுடைய நிற்பின தொகுதி தூண்டப்பட்டால் அதுக்கு தான் பேர் உயிர்ப்பான நிற்பின்னம். சரியா? அப்ப எங்களுடைய நிற்பின தொகுதி தூண்டப்படவில்லை என்றால் என்ன நிற்பின்னம்? இது மந்தமான நிற்பின்னம். டி செல்லும் தூண்டப்படாது, பி செல்லும் தூண்டப்படாது. சோ அது மந்தமான நிற்பின்னம். கதை விளங்குதா? ஓகே. இப்ப இந்த உயிர்ப்பான நிற்பின்னத்தை எங்க உடல்ல தூண்டணுமா இல்லையா? எங்க உடல்ல உயிர்ப்பான நிற்பின்னத்தை தூண்டி விடணும். எதனால உயிர்ப்பான நிற்பின்னம் தூண்டப்படுதுன்னு சொல்லுங்க பாப்போம். வெளியிலிருந்து போற ஆன்டிஜன்னால, வெளியிலிருந்து போற உடல் எதிரியாக்கினால. வெளியிலிருந்து போற உடல் எதிரியாக்கி தான் டி செல்லையும் பி செல்லையும் தூண்டிவிடும். சோ வெளியிலிருந்து நாங்க என்னத்தை அனுப்ப போறோம்? உடல் எதிரியாக்கிய அனுப்ப போறோம் எங்க உடல் உள்ளுக்கு. அப்ப எங்க உடல் உள்ளுக்கு உடல் எதிரியாக்கி வருகின்ற முறைகள் 2 முறைகள் இருக்கு. சரியா? உடல் எதிரியாக்கி எங்களது உடலை அடைகின்ற முறைகள் 2 இருக்கு. சரியா? ரைட். அப்ப உடல் எதிரியாக்கி எங்க உடலை அடைகின்ற 2 முறைகள். சரி, உடல் எதிரியாக்கி உடலை அடைகின்ற 2 முறைகள். ஒன்னும் இயற்கையாக ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் இருந்து ஏற்படலாம். இயற்கையாக ஏற்படுகின்ற தொற்று நோய்கள். அப்ப இயற்கையாக அல்லது எப்படி? செயற்கையாக. அப்ப இயற்கையாக எங்களுக்கு நோயாக்கிகள்ல தான் உடல் எதிரியாக்கி இருக்கு. அப்ப இயற்கையாக நோயாக்கிகள் எங்க உடலை அடையலாம், அல்லது செயற்கையாக நோயாக்கிகள் எங்க உடலை அடையலாம். விளங்குதா? இந்த இயற்கையாக நோயாக்கிகள் எங்க உடலை அடைந்து எங்களுக்கு பாதுகாப்பு ஒண்ணு கிடைக்குதா இருந்தால், இயற்கையாகத்தான் நோயாக்கி எங்க உடலை அடைஞ்சு, இயற்கையாக நோயாக்கிகள் எங்க உடலை அடைந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குதா இருந்தால் அதுக்கு தான் பேர் இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பீடனம். அப்ப சின்னம்மை என்ன நோய்? சின்னம்மை. அப்ப இயற்கையாக சின்னம்மை நோயை பத்தி கதப்பமே. இந்த சின்னம்மை நோய் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா எப்படி ஏற்படும்? யாரோ தொற்று ஏற்பட்ட ஒருத்தர் இருந்து வர்ற உமிழ்நீர் என்ன, அல்லது சுவாச வாயு எங்க உடல்ல படும்போது, அல்லது எங்க உடலுக்கு போகும்போது என்ன, அந்த சின்னம்மை நோய் வந்துருச்சுன்னா கொப்பளமா வரும் தானே. அந்த கொப்பளம் நேரடியா எங்க உடல்ல எதுவும் படுமா இருந்தா, சரியா, கொப்பளத்துல உள்ள ரசாயன பதார்த்தம் எங்க உடல்ல எதுவும் படுமா இருந்தா எங்களுக்கும் அந்த வைரஸ் தொற்றிக்கொள்ளும்.
ஏன்னா அப்ப சின்னம்மை நோய் ஏற்படுத்துற வைரஸ் என்ன வைரஸ்? சிக்கன் பாக்ஸ் ஏற்படுத்துற வைரஸ்க்கு என்ன பேர் தெரியுமா? வெரிசெல்லா ஜோஸ்டர். வெரிசெல்லா ஜோஸ்டர். அப்ப அங்க எழுதி விடவா? வெரிசெல்லா ஜோஸ்டர். இந்த வைரஸ்னால தான் சின்னம்மை நோய் ஏற்படும். வெரிசெல்லா ஜோஸ்டர்னால. ரைட். அப்ப சின்னம்மை நோய் எப்படி எங்க உடலை அடைந்தது? நாங்களா போட்டுக்கிட்டோமா? இல்ல, நீங்க எங்கேயோ போய்கிட்டு இருந்தீங்க, யாரோ ஒருத்தர் தும்புறாரு, யாரோ ஒருத்தர் இருமுறாரு, அவரால் தொற்றுதல் அடைந்த சுவாச வாயு அல்லது எச்சில் உமிழ்நீர் எங்க உடலை அடையுது. எப்படியோ அடையுது. நாங்க பேசும்போது உமிழ்நீர் தெரிக்கும் தானே. ஏன்னா அப்படின்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா அத்தனை மைக்ரோ டிராப்லெட்ஸ் உமிழ்நீருங்கன்னு சிதறும். ரைட். அப்படி எல்லாம் எங்களை தொற்றியாச்சு. தொற்றி இப்ப வெரிசெல்லா ஜோஸ்டர் எங்க உடலுக்கும் வந்துருச்சு. இப்ப எங்க உடல்ல நிற்பெண்ண தொகுதி அந்த வெரிசெல்லா ஜோஸ்டரை அழிக்கிறதுக்கு என்ன செய்யும்? பாடுபடும். சரியா? என்னென்னமோ ட்ரை பண்ணி இவர் என்ன செய்வார்? அழிப்பார். அழிக்கிற சந்தர்ப்பத்துல தான் எங்கட உடல்ல டெம்பரேச்சர் கூடுமே, அனுசேப செயற்பாட்டை கூட்டணுமே, அப்பதானே அழியிறது குயிக்கா நடக்கும். விளங்குதா? இளையம் விரைவாக பழுத பார்க்கப்படும்னா அலர்ச்சி தருதுன்ற பேர்ல பாத்திருக்கீங்க நீங்க. அப்ப எங்களுக்கு ஃபீவர் ஒன்று வரும். ரைட். ஃபீவர் ஒன்று வரும். இதெல்லாம் அந்த நோய் ஏற்பட்டா, சின்னம்மை நோய் ஏற்பட்டா நாங்க பார்க்கிற அறிகுறிகள் அதெல்லாம். அப்ப இந்த டைம்ல எங்க நிற்பெண்ண தொகுதியில இந்த டி செல்லும் பி செல்லும் உள்ளுக்கு வந்த வெரிசெல்லா ஜோஸ்டரை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். அழிக்கும். அழிச்சு உங்களுக்கு தெரியும், டி செல்லால களத்தடுப்புக்குரிய தூண்டற் பேரு, பி செல்லால உடனீருக்குரிய தூண்டற் பேரு. அப்ப டி செல்ல இயக்க களம் எது? டி செல்லுட இயக்க களம் எது? சொல்லுங்க பாப்போம். டி செல்லுட இயக்க களம் தான் கலனச்சுக்குரிய டி நீர்க்குழியம், சைட்டோடாக்சிக் டி செல். அப்ப டி நீர்க்குழியத்தின் இயக்க களமாக மாறுறது எது? இயக்க களமாக வியத்தமடைகிறதுக்கு என்ன பேர்? டி களத்தின் இயக்க களமாக வியத்தமடையும் களத்துக்கு என்ன பேர்? கலனச்சுக்குரிய டி நீர்க்குழியம். பி களத்திட இயக்க களமாக வியத்தமடைகிற களத்துக்கு என்ன பேர்? பிளஸ்மா களம், முதலுரு களம். அப்ப இந்த கலனச்சுக்குரிய டி களம் என்ன செய்யும்? பாதிக்கப்பட்ட களத்தை அழிப்பதன் மூலம் இந்த வைரஸ் இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ரைட். அடுத்தது யாருன்னா இவர் பிளஸ்மா களம் என்ன செய்யும்? பிற பொருள் எதிரிகளை சுரந்து, சரியா, பிற பொருள் எதிரிகளை சுரந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். விளங்குதா? பாதுகாப்பு கொடுக்கும். ரைட். ஃபைனலா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மெமரி டி செல், ஞாபகத்துக்குரிய டி களமும் ஞாபகத்துக்குரிய பி களமும் தோன்றி எங்க உடல்ல இருக்கு. ரைட். அப்ப ஒரு முறை என்ன வந்தாச்சு? இப்ப சின்னம்மை நோய் வந்துருச்சுன்னு. ரைட். வாழ்க்கை காலத்துல வேற எப்பயாவது, விளங்குதா, வாழ்க்கை காலத்துல வேற எப்பயாவது வெரிசெல்லா ஜோஸ்டர் எங்க உடலுக்கு வருமா இருந்தா, ஞாபகத்துக்குரிய டி களம் இருக்கு, ஞாபகத்துக்குரிய பி களம் இருக்கு, மிக விரைவாகவும் வீரியமானதாகவும் தூண்டற்பேறுகளை மேற்கொண்டு அந்த வைரஸ் அளிக்கும். சோ எங்களுக்கு நோய் ஏற்படாது. இல்லைங்களா? அப்ப நீண்ட காலம் நிலைத்திருக்கும்னு நான் சொன்னேன், நீண்ட கால பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் இந்த உயிர்ப்பான நிற்பின்னம். ரைட். அப்ப இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பின்னம், அவ்வாறு எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது தான் என்ன பேர் நாங்க சொல்லிக்குவோம்? இயற்கையாக பெற்ற உயிர்ப்பான நிற்பீடனம். சரியா? இந்த இயற்கையாக பெற்றுக் கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பினத்துக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க? உதாரணம் என்ன? சின்னம்மை நோய். அப்ப இது இயற்கையா வந்துச்சு. அடுத்தது செயற்கையாக பெற்ற உயிர்ப்பான நிற்பினம். அதை எழுதுறேன் நான். செயற்கையாக பெற்ற உயிர்ப்பான நிற்பினம். அப்ப செயற்கையாக பெற்ற உயிர்ப்பான நிற்பினம் என்னது? செயற்கையாக பெற்ற மீனிங், இப்ப இங்க நோயாக்கி வைரஸ் எப்படி போச்சு? இயற்கையான முறைகளால் தொற்றுதல் அடைஞ்சு. சரியா? தொற்றுதல் அடைஞ்சு. தொற்றணும் எதனா? இது ஒரு தொற்று நோய். இப்போ ஒரு ஆளோட வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த சின்னம்மை நோய் வந்துச்சுன்னா, வீட்டுல வேற வராத ஆக்கள் இருப்பாங்களே, வாழ்க்கையில வராத ஆக்கள், சின்னம்மை நோய் வராத ஆக்கள்,
அவங்களுக்கு எல்லாம் வரும். தொற்று நோய் ஒன்னே ஏன்னா அப்ப வீட்டுல எனக்கு ஏற்படுதுன்னு வைங்களே, எனக்கு தான் முதல் முறை ஏற்படுதுன்னு வைங்களே, சரியா? வீட்டுல வேற யாருக்கும் ஏற்பட்டது இல்லை முதல் முறையாக. அப்ப என்ன நடக்கும்? அவ்வளவு பேத்துக்கும் வரும். ஏன் தொற்று நோய் தானே, நாங்க பேசாம இருப்போமா வீட்டுல, ஏன்னா அப்ப கதப்பம் அந்த பிரச்சனை நடக்கும். சோ பரவும், வைரஸ் பரவும். அப்ப நோய் ஏற்படும், எல்லாத்துக்கும் நோய் ஏற்படும். அப்ப செயற்கையா பெற்ற உயிர்ப்பான் பின்னம் இங்க என்ன கதை அப்படின்றத ஞாபகம் வைக்கணும். அப்ப இங்க நோயாக்கி எவ்வாறு போனுச்சு எங்க உடலுக்கு எவ்வாறு நோய் போனுச்சு? இயற்கையான முறையில நோயாக்கி போனுச்சு. இங்க நோயாக்கி எப்படி போகும் தெரியுமா? செயற்கையாக போகும். செயற்கையாக போகும், நாங்களே புகுத்திக்குவோம், இன்ஜெக்ஷன் அடிச்சுக்குவோம், சரியா? அப்ப நோயாக்கி செயற்கையான முறைகள்ல இங்க போகுது, சரியா? போகுது. அப்ப இந்த செயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான் பின்னத்துக்கு உதாரணம் தர்றாங்க. இங்க உதாரணம் தர்றாங்க. காச நோய்க்கு எதிராக அடிக்கிற தடைப்பால். காச நோய் தடைப்பால். வேக்சினுக்கு தமிழ் பேர் தடைப்பால். தடைப்பால். அப்ப காச நோய்க்கான நோய் தடைப்பால் எப்ப அடிப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். குழந்தை பிறந்த உடனே, குழந்தை பிறந்து விதின் 24 hours அடிப்பாங்க. அதுக்கு தான் சொல்றது பிசிஜி வேக்சின். பிசிஜி வேக்சின். அப்ப இந்த இடத்துல அடிப்பாங்க. உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட்ல ஒரு மார்க் ஒன்று இருக்கும், அது காச நோய்க்கான நோய் தடைப்பால் அடிச்ச ஒரு மார்க், சரியா? அப்ப இந்த பிசிஜி வேக்சின் என்னத்தை கொண்டிருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். உயிருள்ள மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், சரியா? உயிருள்ள மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் அடிக்கிறாங்க, ரைட்? அப்ப உயிருள்ள மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அந்த சின்ன பிள்ளைக்கு அடிச்சா பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு. அப்ப என்ன செய்யறது தெரியுமா? அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ட உக்கிரத்தன்மையை குறைப்பாங்க. என்னது குறைப்பாங்க பிள்ளைகள்? உக்கிரத்தன்மை. அப்படின்னா என்ன? உக்கிரத்தன்மைன்றது ஒரு வேர்டு நீங்க படிக்கணும் மைக்ரோபயாலஜில. உக்கிரத்தன்மைனா நோயாக்கி நுண்ணங்கி ஒன்றின் நோய் ஏற்படுத்தக்கூடிய திறன் அல்லது ஆற்றல். நோயாக்கி நுண்ணங்கி ஒன்றின் நோய் ஏற்படுத்தக்கூடிய திறனை குறைச்சிட்டு அனுப்புறது. உக்கிரத்தன்மையை குறைச்சிட்டு அனுப்புறது. அப்ப உக்கிரத்தன்மையை குறைச்சிட்டா பாரிய அளவிலான நோய் ஏற்படுத்துமா? இல்ல, நோய் ஏற்படுத்தாது. அப்ப நோய் ஏற்படுத்தாது. அப்ப பிசிஜி வேக்சின்ல என்ன இருக்கு? பிசிஜி வேக்சின்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உயிருள்ள வீரியத்தன்மை குறைக்கப்பட்ட காசநோய் பாக்டீரியா இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் என்ன? அந்த உதாரணம் போலியோ நோய்க்கான தடைப்பால். போலியோ தடைப்பால். இப்ப போலியோ சொட்டு மருந்துனா நாங்க அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். போலியோ சொட்டு மருந்து ஊட்டுவாங்க வாயில. ஏன்னா அந்த போலியோ சொட்டு மருந்துல என்ன இருக்க போகுது தெரியுமா? உயிருள்ள போலியோ மைலட்டிஸ் என்ற வைரஸ். போலியோ வைரஸ், உயிருள்ள போலியோ வைரஸ். அதுல என்ன குறைக்கப்பட்டிருக்கும் சொல்லுங்க? உக்கிரத்தன்மை குறைக்கப்பட்டிருக்கும். உக்கிரத்தன்மை குறைக்கப்பட்டிருக்கும். சோ எங்களுக்கு நோய் ஏற்படுமா? இல்ல. அப்ப இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பரிகரிப்பு செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? இவை எல்லாம் போயிட்டு எங்களுக்கு நோயை ஏற்படுத்துமா? நோயை ஏற்படுத்தாது. நோய் ஏற்படுத்தாது. நோய் ஏற்படுத்தாது, சரியா? இப்ப கதைக்கு வரும் போலியோல. அப்ப என்னன்ட்டு செயற்கையா பெற்ற உயிர்ப்பான் பின்னம். அப்ப இங்க நாங்க காச நோய்க்கான தடைப்பால்ல என்னத்தை எங்க உடலுக்கு செலுத்தினம்? உயிருள்ள காச நோயை ஏற்படுத்துற பாக்டீரியா, ரைட்? ஆக்டிவ் ஃபார்ம்ல இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல உக்கிரத்தன்மையை குறைச்சிட்டு அனுப்பணும். இப்ப பாருங்கடா, உக்கிரத்தன்மை குறைச்சிட்டு தானே போனுச்சு எங்க நிற்பின தொகுதியில். ஆனால் எங்க நிற்பின தொகுதி எவ்வாறு இனங்காணும்? உண்மையான காச நோய் பாக்டீரியா ஒன்று வந்துருச்சு. இது எப்படியாவது அழிக்கணும்னு அழிச்சு டி செல் தூண்டப்படும், பி செல் தூண்டப்படும், களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேரு, உடனீருக்குரிய தூண்டற்பேரு எல்லாம் நடந்து பிற பொருள் எதிரிகள் எல்லாத்தையும் சுரந்து அந்த பாக்டீரியாவை அழிச்சிரும். ஃபைனலா என்ன செஞ்சு வைக்கும்? இது ஞாபகத்துல வச்சுக்கும். ஞாபகத்துக்குரிய டி கலமும் ஞாபகத்துக்குரிய பி கலமும் உருவாகிடும். சோ ஞாபகத்துக்குரிய டி கலம், ஞாபகத்துக்குரிய பி கலம் உருவானால் சொல்லுங்க பிள்ளைகள், திரும்ப வாழ்க்கையில் எப்பயோ ஒரு நாளைக்கு, எப்பயோ ஒரு சந்தர்ப்பத்துல, யாதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல உண்மையான உக்கிரத்தன்மை கூடிய காசநோய் பாக்டீரியா போகுது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் போகுதுன்னு வைப்போம்.
மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸா என்னன்றது இருக்கட்டுமே, மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியா காசநோய் ஏற்படுத்துற பாக்டீரியா போகுது நோப்பம் என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். மெமரி டி செல் இருந்துச்சு, இது ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த பாக்டீரியா எங்க நிற்பின தொகுதி உக்கிரத்தன்மை குறைக்கப்பட்ட பாக்டீரியா இன்ஜெக்ஷன் பண்ணீங்க, நீங்க பார்த்திருக்கா இல்லையா? இப்ப போகுது உண்மையான காசநோய்க்குரிய உண்மையான அந்த காசநோய் ஏற்படுத்துற உக்கிரத்தன்மை கூடிய பாக்டீரியா ஒன்று போகுது நோப்பம் என்ன செய்யும், மிக விரைவாகவும் வீரியமானதாகவும் தூண்டற்பேரை மேற்கொண்டு அந்த காசநோய் பாக்டீரியாவை அழிக்கும். சோ எங்களுக்கு நோய் வருமா? வராது, நோய் வராது. கதை விளங்குதா? அதே கதை தான் இந்த போலியோ வைரஸ். இந்த போலியோ வைரஸ் எங்க போகணும்? இன்ஜெக்ஷன் அடிக்கிறது இல்ல, வாயில தான் போடுவாங்க. உணவினூடாகவும் நீரினூடாகவும் பரவுறது தான் இந்த போலியோ வைரஸ். சரியா? அப்ப இந்த போலியோ வைரஸ் நீங்க அனுப்புறீங்க, சொட்டு மருந்துல அனுப்புறீங்க. அனுப்பும் போது என்ன நடக்கும்? உண்மையிலேயே போலியோ வைரஸ் போகுதா? ஆமா. உயிருள்ள போலியோ வைரஸா? எஸ். உக்கிரத்தன்மை குறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதாங்க. அது உக்கிரத்தன்மை குறைக்கப்பட்ட போலியோ வைரஸ் எங்க உடலுக்கு போகுது. ஆனா எங்க உடல் எவ்வாறு இனங்கான உண்மையான போலியோ வைரஸ் ஒன்று வந்துருச்சு, எப்படியாவது அழிச்சு இவனை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு டி செல் பி செல் தூண்டப்பட்டு ஏன்னா களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேர் உடனீருக்குரிய தூண்டற்பேர்லாம் நடந்து எங்க உடல்ல இந்த போன போலியோ வைரஸ் அழிச்சிட்டு ஞாபகத்துக்குரிய டி கலமும் ஞாபகத்துக்குரிய பி கலமும் உருவாகி இருக்கும். அது நீண்ட காலம் நிலைத்து வாழுமே, நீண்ட காலம் நிலைத்து வாழும். இப்ப வாழ்க்கையில யாதேனும் ஒரு சந்தர்ப்பம் உண்மையான போலியோ வைரஸே போனாலும் போலியோ வைரஸ் நாங்க காட்டி விட்டு இருக்கோம் எங்க உடலுக்கு, இவர் தான் போலியோ வைரஸ், வந்தா கவனமா இருங்க அப்படின்ட்டு. ரைட்? என்ன செய்யும்? மிக விரைவாகவும் வீரியமானதுமான தூண்டற்பேறுகளை மேற்கொண்டு எங்க உடலை காப்பாற்றும். இல்லைங்களா? காப்பாற்றும். சரி, அப்ப இவ்வளவு நேரம் பார்த்த கொஞ்சம் குயிக்கா வாசிப்போமே என்ன நடந்திருக்குன்னு. ரைட், உயிர்ப்பான நிற்பின்னம். அப்ப உயிர்ப்பான நிற்பின்னம் என்பது டி மற்றும் பி நினைவுக்குரிய செயற்பாட்டால் தொடர்ந்து உடலினுள் நீண்ட காலம் நீடிக்கும் நிற்பின்னம். அப்ப அந்த பாயிண்ட்டை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். நீண்ட காலம் நீடிக்கும் நிற்பின்னம் ஆகும். இதன் விளைவாக பி மற்றும் டி நினைவு கொள்ளும் நினைவுக்குள்ளியம் உருவாக்கப்படும். மெமரி டி செல் உருவாக்கப்படும், மெமரி பி செல் உருவாக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நோயாக்கியை மீண்டும் சிறப்பாக எதிர்கொண்டு அளிக்கும். தானே? மீண்டும் சிறப்பாக எதிர்கொண்டு அளிக்குது அந்த கதை. சரி, உயிர்ப்பான நிற்பின்னம் இயற்கையாக ஏற்படும் தொற்றுக்களாலும் செயற்கையாக வழங்கப்படும் தடுப்பூசிகளாலும் உருவாகும். விளங்குதாப்பங்கண்ண? செயற்கையாக வழங்கப்படுகின்ற தடுப்பூசி, ஊசின்னு எழுதுறது இல்ல, தடுப்பூசி. ரைட்? வேக்சின் தடுப்பூசி செயற்கையாக தானே வழங்கினாங்க அந்த தடுப்பூசிகள் எல்லாம். ஓகே. இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பின்னம், இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட நேச்சுரலி அக்வயர்ட் இம்யூனிட்டி. சரியா? நேச்சுரலி அக்வயர்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி, இயற்கையாக பெற்ற உயிர்ப்பான நிற்பின்னம். ரைட், பாப்பம். உடலினுள் நீண்ட காலம் நீடிக்கும் நிற்பின்னமானது தொற்று நோய்கள் மூலமும், சரியா, இயற்கையாக ஏற்படும் நோய்கள் மூலமும், தொற்று நோய்கள் இயற்கையாக ஏற்படுகின்ற நோய்கள் மூலமும் அதே நோயாக்கிகளுக்கு எதிராக உடலை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக, அதே நோயாக்கிகளுக்கு எதிராக உடலை தொடர்ந்து பாதுகாக்கிறதுக்காக நிற்பின்னம் இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பின்னம் ஆகும். அப்ப டெபினிஷன் வரலாம், இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பின்னம் என்றால் என்ன அப்படின்றது. அப்ப என்ன சொல்றாங்க? சின்னமை நோயை ஏற்படுத்தும் வைரஸ் வெரிசெல்லா ஜோஸ்டர். இப்ப பேர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஞாபகம் இங்க வெரிசெல்லா ஜோஸ்டர். அப்ப சின்னமை நோய் ஏற்படுத்துற வைரஸ் அது முதல் முறையாக இயற்கையாக உடலை தாக்கும் போது எமது நிற்பின்னத்தில் உள்ள டி மற்றும் டி நினைவுக்குள்ளியங்கள் பெற்று சிறப்பான கலனச்சுக்குரிய டி நினைவுக்குள்ளியங்கள் சைட்டோடாக்சிக் டி செல் கலனச்சுக்குரிய டி நினைவுக்குள்ளியங்களையும் பிற பொருள் எதிரிகளையும் உருவாக்கும். ஆன்டிபாடிஸ். அப்ப பிற பொருள்கள் சுரக்கிறது தான் யார்? பிளாஸ்மா கலம், பி கலம், முதலுறு கலம்னு சொன்னாங்க. இவை நோய்க்கிருமிகளை அளிக்கும். இதன் விளைவாக டி மற்றும் பி ஞாபகத்துக்குரிய நினைவுக்குள்ளியம் உருவாக்கப்பட்டு நீண்ட காலமாக உடல்நிலையும் காணப்படும். இவை அதே வைரஸை, என்ன வைரஸ்? அதே வைரஸ்னா சின்னம்மை நோயை ஏற்படுத்தின அதே வைரஸ். ரைட்? வைரஸ மீண்டும் எதிர்கொள்ளும் போது வீரியமாகவும் விரைவாகவும், அண்டர்லைன் பண்ணுன்னா வீரியமாகவும் விரைவாகவும் எழுதி பழகுது. அப்ப வீரியமாகவும் விரைவாகவும் செயற்பட்டு அவற்றை அளிக்கும். இவ்வாறு உயிர்ப்பான நிற்பின்னம் உடலை மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் இருந்து பாதுகாக்கும். அப்ப தொற்று நோய்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க அந்த உயிர்ப்பான நிற்பின்னம் பெற்றுக்கொள்றோம். ஓகே. அப்ப இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பின்னம் சரி, அங்க அவங்க சொன்ன வைரஸ் சின்னமை நோயை ஏற்படுத்துற வைரஸ். ஓகே. அடுத்து இரண்டாவது செயற்கையாக பெற்ற உயிர்ப்பான நிற்பின்னம். செயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்பின்னம் பல்வேறு நோயாக்கிகளுக்கு எதிராக, பாருங்க பங்கன,
இந்த நோயெல்லாம் எங்களுக்கு ஏற்படும், இந்த நோயெல்லாம் ஏற்பட்டா எங்களுக்கு சிக்கலாயிருன்னு சொல்றாங்கன்ட்டு வைப்பமே. ஏன்னா அப்போ போலியோ நோய் எங்களுக்கு ஏற்பட்டா என்ன நடக்கும்? எங்கட மைய நரம்பு தொகுதியை தாக்கி எங்கட உடலை பாதிக்கும், நரம்பு தொகுதியெல்லாம் பாதிச்சுட்டும். சரியா? அப்ப இந்த காசநோய் ஏற்பட்டா சுவாச தொகுதி பாதிக்கப்படும். இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கு. அப்ப இப்படியெல்லாம் சிக்கல் வந்துருச்சுன்னா பிரச்சனையை எதிர்காலத்துல, ஆகவே சின்னதிலே இதுக்கெல்லாம் நோய் தடைப்பால் அடிச்சு வச்சுக்கிறது. அப்ப பல்வேறு நோயாக்கிகளுக்கு எதிராக வீரியத்தன்மை குறைக்கப்பட்ட, என்ன வீரியத்தன்மைன்றது? நோயாக்கி நுண்ணங்கி ஒன்றின் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரியத்தன்மை எனப்படும். உக்கிரத்தன்மை, வீரியத்தன்மை எல்லாம் வீரியத்தன்மை குறைக்கப்பட்ட நோயாக்கிகளை தடுப்பூசி மூலம் உடலினுள் செலுத்துவதன் மூலம் செயற்கையாக நீண்ட காலம் நீடிக்கும் உயிர்ப்பான் பின்னத்தை தூண்டுதல் ஆகும். செயற்கையாக நீண்ட காலம் நீடிக்கிறது, விளங்குதா? அப்ப இது நீண்ட கால பாதுகாப்பு, இது குறுகிய கால பாதுகாப்பு. இத்தடுப்பூசிகள் பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படும். எப்படி இந்த இன்ஜெக்ஷன் தடுப்பூசிகள்ல இருக்கிற அந்த உள்ளுக்கு இருக்கிற மருந்துகள் தயாரிக்கிறாங்க அப்படின்ற பார்ப்போமே. இப்ப நம்மள COVID-19 வேக்சின் போட்டாங்க தானே, எப்படி போட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப COVID-19 வைரஸ் உடலுக்கு வந்துருச்சுன்னா பாரிய பிரச்சனை ஏற்படுத்தி, எங்களுக்கு நோயை ஏற்படுத்தி, ஏன்னா எங்களுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். ஸோ ஓர்கன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும் ஃபியூச்சர்ல. ஆரம்பத்திலே அது டேமேஜ் பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேமேஜ் கூடி 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 ஒரு கட்டத்துக்கு பிறகு ஓர்கன் ஃபெயிலியர்ல சாக வேண்டியதான். COVID-19 வந்தா யாருக்கா வந்திருக்குமா இருந்தால், விளங்குதா? அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? வேக்சின் அடிச்சுக்கிறோம். வேக்சின் அடிச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அப்ப உண்மையான COVID-19 வைரஸ் வந்துச்சா? இல்லையே. அப்ப COVID-19 வைரஸ் இப்படி இருக்குன்னு வைங்களே, சரியா? எங்க வரைவோம், இப்படி எங்க வரைவோம். அப்படிதான் COVID-19 வைரஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இது உள்ளுக்கு பிறப்புரிமை பதார்த்தம் இருக்கும். அப்ப மென்சவு கொண்ட வைரஸ், அந்த பிறப்புரிமை பதார்த்தத்தை சூழ புரத உரை ஒன்று இருக்கும், அந்த புரத உரையை சூழ ஒரு மென்சவு இருக்கும். அந்த மென்சவு கையில ஸ்பைக் புரோட்டீன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்பைக் புரோட்டீன். இந்த ஸ்பைக் புரோட்டீன்ஸ் இருக்கும். சரியா? ஸ்பைக் புரோட்டீன் இருக்கும். அப்ப உண்மையிலேயே இந்த COVID-19 வைரஸ் உடல் உள்ளுக்கு போகுது, அல்லது COVID-19 வைரஸ் பகுதிகள் உடல் நோப்பம், இந்த உடல்ல யாதேனும் ஒரு பகுதி போனாலும் இங்க நிற்பினது COVID-19 வைரஸ் வந்துருச்சுன்னு தான் எனக்கு காணும். சரியா? அப்ப என்ன செய்யறாங்க? இந்த ஸ்பைக் புரோட்டீன் எடுக்கிறாங்க. பாருங்க, இந்த ஸ்பைக் புரோட்டீன் எடுத்து இந்த ஸ்பைக் புரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நோய் தடைப்பால் ஒன்று செய்யறாங்க. அப்ப இந்த நோய் தடைப்பால் இதை எங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்ப நாங்க வேக்சின் அடிச்சது இப்படிதான். சில நோய் தடைப்பால்ல இந்த ஸ்பைக் புரோட்டீன்ஸ் இருந்துச்சு, சில நோய் தடைப்பால்ல அந்த COVID-19 வைரஸ் RNA இருந்துச்சு, சில வேக்சின்ஸ்ல அந்த COVID-19 வைரஸ் புரதம் இருந்துச்சு, புரத உரை இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு நாடு, நம்ம சினோஃபார்ம், ஃபைசர் அப்படிப்படின்லாம் வேக்சின்ஸ் வந்துச்சு தானே, அப்படிலாம் வேக்சின்ஸ். ஸோ அது இதான் கதை. அப்ப இந்த ஸ்பைக் புரோட்டீன் இன்ஜெக்ஷன் எடுத்து அதை எங்க உடலுக்கு செலுத்துறது, இன்ஜெக்ஷன்ல செலுத்துறது. என்ன நடக்கும்? இப்போ ஸ்பைக் புரோட்டீன் எங்க உடலுக்கு போயிட்டாலும் எங்க நிற்பின தொகுதி எவ்வாறு இனங்காணும்னு சொல்லுங்க பார்ப்போம். COVID-19 வைரஸ் வந்துருச்சுன்னு இனங்கண்டு டி செல்ல உருவாக்கும், பி செல்ல உருவாக்கி இவற்றிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ரைட்? அடுத்து மெமரி டி செல்லும் மெமரி பி செல்லும் உருவாகி நீண்ட காலம் நிலைத்திருக்குமே. இப்ப கவனிங்க பார்ப்போம். உண்மையிலே COVID-19 வைரஸ் போகுது இப்ப உடலுக்கு. என்ன செய்யும்? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மெமரி டி செல், பி செல் இருக்கே, இதை கண்டுபிடிச்சிடும். அந்த ஸ்பைக் புரோட்டீனை வச்சு கண்டுபிடிச்சிடும் வந்திருக்கிறது இவர் தான் ஆள் அப்படின்ட்டு. ஸோ என்ன செய்யும்? அழிச்சு பாதுகாப்பு கொடுக்கும். இல்லைங்கதா? இப்படிதான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சு. அப்ப இங்க தடுப்பூசிகள் எவ்வாறு தயார் செய்யறாங்கன்னு பாருங்க. கொல்லப்பட்ட COVID-19 வைரஸை உங்களுக்கு அனுப்பலாம். ரைட்? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அல்லது வீரியத்தன்மை குறைக்கப்பட்ட நோயாக்கிகள் அனுப்பலாம். வீரியத்தன்மை குறைக்கப்பட்ட காச நோய் ஏற்படுத்துற பாக்டீரியா அனுப்பணும். வீரியத்தன்மை குறைக்கப்பட்ட போலியோ நோய் ஏற்படுத்துற வைரஸ் அனுப்பணும். ரைட்? அப்ப இத்தடுப்பூசிகள் பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படும். அவையாவன ரைட், கொல்லப்பட்ட அல்லது வீரியம் குறைக்கப்பட்ட நோயாக்கிகள். இரண்டாவது, செயலற்ற பாக்டீரியா கலங்கள்.
அல்லது நுண்ணங்கி புரதங்களை கொண்ட குறிப்படுத்தும் பரம்பரை அலகுகள். நுண்ணங்கி புரதங்களை குறிப்படுத்துகின்ற பரம்பரை அலகுகள், ஜீன்ஸ் அனுப்பி விடுறது என்னதுதா ஜீன் பரம்பரை அலகுகள். அந்த பரம்பரை அலகு நுண்ணங்கிகளோட புரதங்கள் என்ன செய்யும், குறிப்படுத்தும். சோ பரம்பரை அலகு கண்டுட்டாலே எங்க நிற்பின தோதி இவர் தான் வந்துட்டாருன்னு ரெடி ஆயிடுவார். சரியா? பிற பதார்த்தங்களாக கருதப்படுவது என்னன்ட்டு நாங்க பார்த்தோம். என்டிஜனாக கருதப்படுறது என்ன, பாக்டீரியாட கலச்சுவர், ஏன்னா பாக்டீரியா உடலில் உள்ள ரசாயன பதார்த்தங்கள், சவுக்கு முலையில் உள்ள ரசாயன பதார்த்தங்கள், வைரசுக்கள், வைரஸ் உடலில் உள்ள புரதங்கள், இதெல்லாம் மாற்றி நடப்பட்ட இழையங்கள், ஒவ்வாத குருதிக்கலன்கள், இதெல்லாம் எங்க உடல்ல உடல் எதிரி ஆக்கியாக செயற்படும் படிச்சோம். ரைட். அப்ப தடுப்பூசிகள் 2 முறைகளில் தயாரிக்கப்படும். கொல்லப்பட்ட அல்லது வீரியம் குறைக்கப்பட்ட நோயாக்கிகள், 2வது செயலற்ற பாக்டீரியா கலங்கள் அல்லது நுண்ணங்கி புரதங்களை கொண்ட குறிப்படுத்துகின்ற பரம்பரைகள். இத்தடுப்பூசிகள் பிற பொருள் எதிரி ஆக்கிகளாக செயற்பட்டு, அப்ப தடுப்பூசிகள் என்ன இருக்கு, பிற பொருள் எதிரி ஆக்கி, ஆன்டிஜென்ஸ் இருக்கு. பிற பொருள் எதிரி ஆக்கியாக செயற்பட்டு களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேரையும் உடனீருக்குரிய தூண்டற்பேருக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கே, பிற பொருள் எதிரி தூண்டற்பேரையும் உருவாக்கும். இதன் விளைவாக வாழும் பி மற்றும் டி ஞாபகத்துக்குரிய நிணநீர்க்குழியங்கள் உருவாக்கப்பட்டு அந்த நோய்க்கிருமி அழிக்கப்படும். சரியா? இவ்வாறு நோய்க்கிருமிகள் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பிற பொருள் எதிரிகள் நீண்ட காலம் எமது உடலில் இயற்கையாக இருந்து வலிமையான மற்றும் வேகமான தூண்டற்பேரை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நோய்க்கிருமியை அளிக்கும். பொதுவாக தடுப்பூசியில் பயன்படுத்தப்படும் பிற பொருள் எதிரிகள் பிற பொருள் எதிரியாக்கிகள். சரியா? அதை மாத்திக்கோங்க நீங்க. பொதுவாக தடுப்பூசியில் பயன்படுத்தப்படும் பிற பொருள் எதிரிகள் இருக்குதானே, அந்த பிற பொருள் எதிரி அல்ல பிள்ளை, பிற பொருள் எதிரியாக்கிகள், ஆன்டிஜென்ஸ் தானே. பிற பொருள் எதிரியாக்கிகள் பரிகரிக்கப்பட்ட நிற்பினத்தன்மை கொண்டவை ஆகும். பரிகரிக்கப்பட்ட நிற்பினத்தன்மை கொண்டவை என்றால் என்ன, இது போகுதுன்னா எங்க உடல்ல நோய் வருமான்னு சொல்லுங்க பாப்போம். நோய் வராது. சரியா? உண்மையிலே COVID-19 வைரஸ் போனா நோய் வந்துடும், ஆனால் இன்ஜெக்ஷன் ஒன்று அடிச்சா நோய் வராது. சரியா? நோய் வராது. ஆனாலும் COVID-19 வேக்சின் அடிச்சுட்டு வந்து சில ஆக்களுக்கு நோய் வந்துச்சு தானே, காய்ச்சல் வரும், ஒரு மைல்டு ஃபீவர், சிறிய ஒரு ஃபீவர். ஏன் உண்மையிலே போயிருக்கிறது இந்த அந்த COVID-19 வைரஸ்ல உள்ள யாதேனும் ஒரு உடல் பகுதி. ஸோ அதை அழிக்கிறதுக்கு எங்க நிற்பின தொகுதி போராடும். ஸோ அணுசேவை செயல்முறை கூடும், சின்ன ஃபீவர் ஒன்று வரும். அப்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்களே, ஊசி போட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஊசி அடிச்சிருக்கு, ஊசி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊசி போட்டுட்டு வந்தால் சின்ன காய்ச்சல் ஒன்று வரும், மைல்டு ஃபீவர். உண்மையிலேயே உக்கிரத்தன்மை கூடின பாக்டீரியா போனா உயிருக்கே ஆபத்தாக அமையும். ஏன்னா அந்த பாக்டீரியாட உக்கிரத்தன்மையை குறைச்சிட்டு தானே நாங்க அடிச்சிருக்கோம். இப்ப ஸோ சின்ன ஃபீவர், மைல்டு ஃபீவர் ஒன்று வரும். சரியா? அதான் அப்ப நீங்க விளங்கிக்கணும் அந்த பாயிண்ட. பொதுவாக தடுப்பூசியில் பயன்படுத்தப்படும் பிற பொருள் எதிரிகள் பரிகரிக்கப்பட்ட நிற்பின தன்மை கொண்டவையாகும். மாறாக அவை நோயை ஏற்படுத்துபவை அல்ல. உதாரணமாக BCG தடுப்பூசி மனிதனால் ஏற்படுகின்ற காசநோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நோயை ஏற்படுத்தும் வீரியம் குறைக்கப்பட்ட உயிருள்ள பாக்டீரியா கலங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியாகும். அப்ப அந்த தடுப்பூசியில் என்ன இருக்கு, BCG காசநோய் ஏற்படுத்துகின்ற வீரியம் குறைக்கப்பட்ட உயிருள்ள பாக்டீரியா கலங்கள். போலியோ தடுப்பூசி அடுத்து கதைக்கிறாங்க. போலியோ தடுப்பூசி உயிருள்ள வீரியம் குறைக்கப்பட்ட போலியோ வைரஸை கொண்டதும் போலியோ வைரஸுக்கு எதிராக பிற பொருள் எதிரிகளை குருதிக்கு வழங்கி அந்த நபருக்கு தொற்று ஏற்பட்டவுடன் அந்த வைரஸ் மைய நரம்பு தொகுதியை நோக்கி பரவுவதை தடுத்து அதை காக்கும். வைரஸ் டிரெக்டா போறது மைய நரம்பு தொகுதியை பாதிக்கும் பீட். அப்ப அந்த வேக்சின் COVID-19 வேக்சின் சொட்டு மருந்து ஊத்தப்பட்டிருந்தால் என்ன அந்த பிரச்சனை வராது. ஓகே ரைட். அப்ப இதுல டவுட் எது இருக்குமா இருந்தா நீங்க எனக்கு சொல்லலாம். ரைட்டா? மெசேஜ் ஒன்று போடலாம். அடுத்ததுக்கு போவோம் நாங்க. அப்ப மந்தமான நிற்பீடனம். சரியா? passive immunity. அப்ப மந்தமான நிற்பீடனம் என்பது என்ன, எங்க உடல்ல குறுகிய காலம் இருக்கிற ஒரு நிற்பீடம். எங்க நிற்பீட தொகுதி தூண்டப்படுதாவில் எங்க நிற்பீட தொகுதி இங்கே தூண்டப்பட மாட்டாது. சரியா? நிற்பீட தொகுதி தூண்டப்படாது. ரைட்? அப்ப இந்த மந்தமான நிற்பீடமும் இங்க 2 வகையில. அப்ப மந்தமான நிற்பீடம் என்றால் என்னன்னா, வேறொரு அங்கீண்ட உடல்ல உருவாக்கப்பட்ட பிற பொருள் எதிரிகளை ஆன்டிபாடி, ஆன்டிஜென் அல்ல. ஆன்டிஜென் தான் இங்க வெளியில இருந்து வந்துச்சு. இங்க ஆன்டிஜென் வெளியில இருந்து வர்றதல்ல பிள்ளைகள். அப்ப என்ன வர போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆன்டிபாடி, பிற பொருள் எதிரி, இம்யூனோகுளோபியூலின்ஸ்.
பாதுகாப்பு புரதம்னு யூனிட் 2ல படிச்சீங்க. அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வெளியில இருந்து வரப்போகுது. வேறொரு அங்கீண்ட உடல்ல உருவாக்கப்பட்ட பிற பொருள் எதிரிகளை நாங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம், அல்லது எங்க குருதிக்கு வருது. நாங்க தாய்ப்பால் குடிக்கும் போதும் அல்லது சூழ் வித்தகத்தினூடாகவும் வரலாம். சரியா? அப்ப வேறொரு அங்கீண்ட உடல்ல உருவாக்கப்பட்ட பிற பொருள்கள் எங்க உடலை அடைஞ்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது தான் இந்த மந்தமான நிற்பின்னம். டி செல் உருவாக்கப்படாது, பி செல் உருவாக்கப்படாது. சரியா? ஓகே. அப்ப இந்த மந்தமான நிற்பின்னமும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். மந்தமான நிற்பின்னம் ரெண்டு வகைப்படும். என்ன அந்த மந்தமான நிற்பின்னத்தின் ரெண்டு வகை? இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட, இயற்கையாக பெற்ற மந்தமான இயற்கையாக பெற்ற மந்தமான நிற்பின்னம். இங்க இது செயற்கையாக பெற்ற மந்தமான செயற்கையாக பெற்ற மந்தமான நிற்பின்னம். அப்ப இயற்கையாக பெற்ற மந்தமான நிற்பின்னம், செயற்கையாக பெற்ற மந்தமான நிற்பின்னம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்ப பிற பொருள் எதிரிகள் தானே வரணும் எங்க உடலுக்கு. ஏன்னா பிற பொருள் எதிரிகள் வரணும். பிற பொருள் எதிரிகள் ரெண்டு மெத்தட்ல வரலாம், இயற்கையான முறையில, செயற்கையான முறையில. இயற்கையான முறையிலனா எப்படி அப்படின்னா கவனிக்கணும். நாங்க தாய்ப்பால் குடிப்போம். தாய்ப்பால் அப்ப தாய்ப்பால்ல தாயிலிருந்து தாய்ப்பால் எங்க போகுதுன்னு பார்ப்போம். பிள்ளைக்கு, சிசுக்கு போகுது. எதனூடாக? பாலினூடாக. பாலினூடாக இந்த பிற பொருள் எதிரிகள் தாயிலிருந்து எங்க போகும்? குழந்தைக்கு போகும். சோ குழந்தைக்கு நோய் ஏற்படுறதிலிருந்து அந்த பிற பொருள் எதிரிகள் குறுகிய கால பாதுகாப்பு வழங்கும். சில வாரங்கள் தொடக்கம் சில மாதங்கள் வரை பாதுகாப்பு வழங்கும். விளங்குதா? சில வாரங்கள் தொடக்கம் சில மாதங்கள் வரைக்கும். ஒன்னாவது தாய்ப்பால். ரெண்டாவது சூழ்வித்தகத்தினூடாக போலாம். அப்ப கருப்பையில் இருக்கும்போது தாயும் சேயும் இந்த கொப்புள் நாணினூடாகத்தான் கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த கொப்புள் நாண தாயிண்ட கருப்பையில கனெக்ட் பண்றது, கொப்புள் நாண தாயிண்ட கருப்பையில கனெக்ட் பண்றதுதான் என்னது சொல்லுங்க பாப்போம்? சூழ்வித்தகம். சரியா? அப்ப இந்த சூழ்வித்தகத்தினூடாக பதார்த்தங்கள் பரிமாற்றப்படும். பிள்ளைக்கு தேவையான போஷணை பதார்த்தம் சூழ்வித்தகத்தினூடாக போகும். பிள்ளைக்கு தேவையான ஆக்சிஜன் சூழ்வித்தகத்தினூடாக கொப்புள் நாணினூடாக போகும். அப்ப பிள்ளையில உருவாக்கப்படுற கழிவுப் பொருட்கள் அப்படியே கொப்புள் நாணினூடாக வந்து சூழ்வித்தகத்தினூடாக தாய்க்கு வரும். இப்படி அது பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு அங்கம் உண்டு சூழ்வித்தகம். சரிதானே? அப்ப சூழ்வித்தகத்தினூடாக பிற பொருள் எதிரிகள் கொப்புள் நாணினூடாக போகுது பிள்ளைக்கு. சோ குறுகிய காலத்துக்கு தான் பாதுகாப்பு வழங்கும். குறுகிய காலத்துக்கு பாதுகாப்பு வழங்கும். அப்ப இது எப்ப வரைக்கும் பாதுகாப்பு வழங்கும் சொல்லுங்க பார்ப்போம்? பிள்ளட நிற்பின்ன தொகுதி சுயமாக விருத்தி அடைகிற வரைக்கும் பாதுகாப்பு வழங்கும். பிள்ளட நிற்பின்ன தொகுதி விருத்தி அடைஞ்சிருச்சுன்னா ரைட், இவருட யூஸ் இல்லாம போ, தேவைப்படாது. தேவைப்படாது. அப்ப இயற்கையாக பெற்ற மந்தமான நிற்பின்னம் சரி. செயற்கையாக பெற்ற மந்தமான நிற்பின்னம் என்னன்னு பார்ப்போம். வேறொரு அங்கிண்ட உடல்ல உருவாக்கப்பட்ட பிற பொருள்கள் எங்க உடலுக்கு செலுத்திக்கிறது, இன்ஜெக்ஷன் அடிச்சுக்கிறது. அப்ப உதாரணமா பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஒப்புமே. ஏன்னா பாம்பு கடிச்சிருச்சு. சோ பாம்பு கடிச்சா நச்சு தானே போகும், நஞ்சு ஒண்ணு தானே போகும். அந்த நச்சு பதார்த்தம் என்ன போயிருக்கு? இப்ப பாம்பு கடிச்சா என்ன போயிருக்கு எங்க உடலுக்கு? ஒரு ஆன்டிஜன் போயிருக்கு. அந்த ஆன்டிஜனை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடி, உடல் எதிரி ஆக்கி அழிக்கிறதுக்கான பிற பொருள் எதிரி, அல்லது பிற பொருள் எதிரி ஆக்கி அழிக்கிறதுக்கான பிற பொருள் எதிரி எங்க உடல்ல உருவாக்கப்படணுமா இல்லையா? உருவாக்கப்படணும். இங்க உருவாகுமா? ஸ்லோவா உருவாகும் அல்லது உருவாகாது. அப்ப எங்க உடல் பாதிக்கப்பட்டுருமே. அப்ப என்ன செய்யறது? வேறொரு அங்கிண்ட உடல்ல உருவாக்கப்பட்ட பிற பொருள் எதிரிகளை நாங்கள் அடிச்சுக்கிறது. அப்ப உண்மையிலே குதிரையில உருவாக்கப்பட்ட பிற பொருள் எதிரிகளை அங்க குதிரையிட நீர்ப்பாயத்தை பெற்று எங்க உடலுக்கு செலுத்திக்கிறது. அப்ப ஆன்டிபாடி போகுதா எங்க உடலுக்கு? எஸ், போகுது. அப்ப அந்த ஆன்டிபாடி எங்க உடலுக்கு இருக்கிற அந்த பாம்போட ஆன்டிஜனை என்ன செய்யும்? அழிச்சு பாதுகாப்பு கொடுக்கும்.
அதை விளங்கி இருக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு ஒளி ஏற்படுத்துகின்ற உடலெதிரி ஆக்கி ஆன்டிஜன். சரியா? ஈர்ப்பொலி ஏற்பொலின்னு சொன்னீங்க, வலுப்பு காக்காய் வலிப்புலாம் சொல்லுவாங்கன்னா ஈர்ப்பு ஒலி. அப்ப இது கேள்வி இந்த தகரம் வெட்டுனா, கரல் பிடிச்ச ஆணி குத்துனா இன்ஜெக்ஷன் ஒன்று அடிப்பாங்க. பிட்டகெசம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிட்டகெசம், எஸ். அப்ப இந்த கரல் பிடிச்ச தகரம் என்ன, அதே மாதிரி ஆணி போன்ற பொருட்கள்ல அந்த பாக்டீரியா இருக்கு. அந்த நோய் ஏற்படுத்துகின்ற பாக்டீரியா, உண்மையிலே அந்த நோய் ஏற்படுத்துகின்ற பாக்டீரியாவோட பேர் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. டெட்டனஸ் நச்சு, நரம்பு தொகுதியை பாதிக்கிற ஒரு நச்சு தான் உற்பத்தி செய்யும். ஸோ ஆன்டிஜன் போயிடுச்சா இல்லையா? என்ன நடந்துச்சு? உங்களுக்கு ஆணி குத்துனுச்சு அல்லது தகரம் வெட்டுனுச்சு. ஸோ என்ன போயிடும்? அந்த ஆன்டிஜன் போயிடும். போனா அந்த ஆன்டிஜனை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடி, டி செல் தூண்டப்படுமா? இல்ல. பி செல் தூண்டப்படுமா? இல்ல. ஸோ ஆன்டிபாடி உருவாக்கப்படுமா? இல்ல. ஸோ நாங்க என்ன செய்யறது? வெளியில இருந்து இன்ஜெக்ஷன் அடிச்சுக்கிறது. வேறொரு அங்கின்ற உடல்ல உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடியை எடுத்து எங்க உடலுக்கு செலுத்திக்கிறது. அதை விளங்குதா? ஓகே. அப்ப 1 2. அப்ப இது தடைப்பாலா பிள்ளைகள்? இது தடைப்பால் இல்ல. இங்க அடிச்சதுதான் தடைப்பால். இயற்கையா செயற்கையா பெற்ற உயிர்ப்பான் நிற்பெண்ணத்துல மட்டும்தான் தடைப்பால் கதை வரும். இங்கெல்லாம் தடைப்பால் இல்லை. சரியா? ஓகே. அதே மாதிரி விசர் நாய் கடிச்சிருச்சுன்னா எங்க உடலுக்கு ரேபிஸ் ஒரு வைரஸ் போகும். ரேபிஸ் வைரஸ் அழிக்கிறது, ரேபிஸ் வைரஸ் போயிடுச்சு. ஸோ ஆன்டிஜன் தானே அது, ஆன்டிஜன். ஸோ ரேபிஸ் வைரஸ் அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடி எங்க உடல்ல உருவாக்கப்படுமா? நோ. ஸோ டி செல் உருவாக்கப்படுதா? இல்ல. பி செல் உருவாக்கப்படுதா? இல்ல. என்ன? அப்ப பி செல் உருவாக்கப்படலன்னா பிற பொருள் எதிரியே உருவாக்கப்படாதே. எஸ். ஸோ நாங்க என்ன செய்யறது? வேறொரு அங்கின்ற உடல்ல உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடியை எங்க உடலுக்கு செலுத்தி அந்த ஆன்டிஜனை கொல்றது. சில வாரங்கள் தொடக்கம் சில மாதங்கள் வரை. அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு பிறகு அவங்களுக்கு திரும்ப பாம்பு கடிக்குது, திரும்ப நாய் கடிக்குதுன்னா திரும்ப இன்ஜெக்ஷன் அடிக்கணும். கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு தானே பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா நாயெல்லாம் கடிச்சா 3 மாசத்துக்கு உங்களுக்கு வாரண்டி ஒன்று கொடுக்கலாம். அந்த 3 மாசத்துக்குள்ள 3 மாசத்தை தாண்டி திரும்ப ஒரு நாய் ஒன்று கடிக்குதுன்னா திரும்ப அடிக்கணும் போயிட்டு இன்ஜெக்ஷன், ஊசி. விளங்குதா? ஓகே. அப்ப விசர் நாய் கடி, ஈட்போலி, ஏட்போலின்னு சொல்லுவாங்க, ஈர்ப்போலின்னு சொல்லுவாங்க. 3வது பாம்பு கடி. ஆன்டிவெனின் அடிக்குது. பாம்பு கடிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன அடிப்பாங்க? ஆன்டிவெனின் ஒரு ஆன்டிவெனம். வெனம்ன்றது நச்சு, ஆன்டிவெனம்ன்றது நச்ச நடுநிலை ஆக்குது. ஓகே, வாசிப்போம். அவ்வளவுதான். அப்ப மந்தமான நீர்ப்பின்னம் என்பது உடலினுள் தூண்டப்படும் இருக்கு பிள்ளைகள் உங்களோட ரிசோர்ஸ்ல. சரியா? தூண்டப்படுமா விருத்தி ஆகுமா? அப்ப இங்கிலீஷ் புக்ல கொஞ்சம் வரேன். சரியா? அப்ப passive immunityனா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, passive immunity is the short term immunity develop within the body. develop விருத்தி ஆகும். அங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பிழை. தூண்டப்படும் இருக்கு உங்களோட ரிசோர்ஸ்ல. அந்த தூண்டப்படும் நீங்க டெவலப்ன்றது விருத்தி தானே. growth and development வளர்ச்சியும் விருத்தியும். சோ டெவலப்ன்றது விருத்தி ஆகுது. சரியா? குறுகிய காலத்துல விருத்தி ஆகுது. எதனால? டியூ டு த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆன்டிபாடிஸ் பிற பொருட்களை இடம் மாற்றுறதால. அப்ப மந்தமான நிற்பின்னம் என்பது உடலினுள் விருத்தியாகும் குறுங்கால நிற்பின்னமாகும். இது மற்றவரிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பிற பொருட்கள் உடலில் செலுத்துவதன் மூலம் விருத்தியாக்கப்படுகிறது. அங்கனையும் தூண்டப்படுகிறது, விருத்தியாக்கப்படுகிறது என்று நீங்க எழுதிக்கணும். மந்தமான நிற்பின்னம். சரியா? மந்தமான நிற்பின்னம் உடனடியான பாதுகாப்பை மட்டுமே வழங்கும். சரியா? டெம்பரரி, உடனடியா பாதுகாப்பு வழங்கும். ஆனால் உயிர்ப்பான் நீர்ப்பின்னம் போல் ஞாபகத்தில் இருத்தும் திறன் அற்றது. மேலும் டி மற்றும் பி நினைவு குழியங்கள் பங்கு பற்றுவதில்லை. டி செல் இங்கே பங்கு பற்றாது, பி செல் பங்கு பற்றுவதில்லை. மந்தமான நீர்ப்பின்னம் உடலினுள் செலுத்தப்பட்ட பிற பொருள் எதிர்கள் இருக்கும் வரை சில வாரங்கள் தொடக்கம் சில மாதங்கள் மாத்திரம் செயற்படும். எனவே இதனை பெற்றுக்கொண்டவர்
அதே நோயாக்கியை மீண்டும் எதிர்கொள்ளும் போது தடுப்பூசியோ அல்லது உயிர்ப்பான் நிற்பின்னத்தையோ பெற்றுக்கொள்ளாவிடில் சிக்கலை எதிர்கொள்வார். நோயாளிக்கு இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பிறப்புறுள் எதிரியை வழங்குவதன் மூலம். அப்ப பிறப்புறுள் எதிரி இயற்கையா போலாம். என்னத்தை வழங்குறாங்க பிள்ளைகள்? பிறப்புறுள் எதிரி, ரைட்? ஆன்டிபாடி. இயற்கையாக அல்லது செயற்கையாக பிறப்புறுள் எதிரிகளை வழங்குவதன் மூலம் மந்தமான நிற்பின்னம் உருவாகும். அப்ப அதை விளங்கு தானே? ஓகே. அப்ப இல்ல முதலாவது டாபிக் இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட மந்தமான நிற்பின்னம். தாயின் உடலில் உள்ள முளையம் அல்லது முதிர் மூலவுரு அல்லது ஆரம்ப கால சிசுக்களை சில தொற்று நோய்களில் இருந்து காப்பதற்காக தாயினால் உற்பத்தி செய்யப்பட்ட பிறப்புறுள் எதிரிகள் குறுகிய கால நிற்பின்னத்தின் பொருட்டு இயற்கையான முறையில் வழங்கப்படும். இயற்கையான முறையில் தாய்ப்பாலையும் சூழ்வித்தகத்தினூடாக போகும். தாயின் குருதியிலிருந்து கொப்புள்ளானின் மூலம் பிறப்புறுள் எதிரிகள் முதிர் மூலவுரின் குருதிக்கு பரவல் முறையில் சூழ்வித்தகத்துக்கு குறுக்காக வழங்கப்படும். பரவல் அடைஞ்சு போகும். பரவல் உயிர்ப்பான கொண்டு செல்லல, பரவல் அடைஞ்சு போகும். இது நிற்பின்னத்தை உருவாக்கும். பிறப்புறுள் எதிரிகள் குழந்தைக்கு தாய்ப்பால் மற்றும் கடும்பு பால் மூலமும் வழங்கப்படும். கடும்பு பால்ன்றது கோலஸ்டம். சரியா? பிறந்த குழந்தை சில நாட்கள் குடிக்கிற பால் கடும்பு பால்னு சொல்லுவாங்க. அந்த கடும்பு பால் போசனை கூடுனதா குறைஞ்சதா? போசனை தன்மை குறைஞ்சது பிள்ளை. சரியா? போசனை குறைஞ்சது, பிறப்புறுள் எதிரிகள் கூடியது. ஆரம்பத்துல பிள்ளைக்கு அவ்வளவு போசனை தேவையில்லை. வேற என்ன செய்வார்? கண்ணை திறப்பார், கண்ணை மூடுவார், தூங்குவார், இவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு போசனை? சரியா? அப்ப அந்த கடும்பு பால்னு சொல்ற கோலஸ்டம் போசனை குறைந்தது, பிறப்புறுள் எதிரிகளோட செறிவு கூடியது. ஓகே, இதெல்லாம் ரீப்ரொடக்ஷன்ல நீங்க படிப்பீங்க அழகா கிளியரா. இதனால் சிசுக்கள் தொற்று நோய்களிலிருந்து குறுகிய கால அளவுக்கு மட்டுமே பாதுகாக்கப்படுவர். இம்முறையிலேயே சிசுக்கள் அவர்களுடைய நிற்பின்னம் முழுமையாக செயற்படும் வரை, நான் சொன்னேன் எதுவரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்? நிற்பின்ன தொகுதி, புள்ளட நிற்பின்ன தொகுதி முழுமையாக செயற்படும் வரை நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுவர். சரியா? இதுவே இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நிற்பின்னம் என அழைக்கப்படும். இரண்டாவது செயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட மந்தமான நிற்பின்னம். செயற்கையான முறையில் பெறப்பட்ட மந்தமான நிற்பின்னம் என்பது செயற்கையான முறையில் பிற பொருள் எதிரிகளை ஆன்டிபாடிய வேறு மூலங்களிலிருந்து பெற்று பெறுபவரின் குருதினூடாக செலுத்தி தற்காலிகமாக தூண்டப்பட்ட பாதுகாப்பை பெறுதலாகும். டெம்பரரியா பாதுகாப்பு. பிற பொருளிலே வேறொருத்தட்டிருந்து கொண்டு வந்து எங்க உடல்ல போட்டு விட்டுறது. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மனிதரது அல்லது விலங்குகளது பிற பொருள் எதிரிகள் குருதி திரவ விளையமாகவோ பிளட் பிளாஸ்மாக விடலாம், அல்லது உடநீராக யூமோரல் உடல் நீராக, அல்லது ஒன்று சேர்க்கப்பட்ட தனிமுலை வகைக்குரிய பிற பொருள் எதிரிகளாக. சரியா? மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அதுல இந்த பிறப்புறுள் எதிரி மட்டும்தான் இருக்கும். அந்த பிறப்புறுள் எதிரி மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும். பிறப்புறுள் எதிரிகளாகவோ மனித நிற்பீடன புரதங்களாகவோ வழங்குனரிடமிருந்து பெற்று உட்செலுத்தப்படும். அது வழங்குனரிடமிருந்து எல்லா பிறப்புறுள் எதிரிகளும் எல்லா அங்கிகள்லையும் இல்லை தானேனா? இல்ல, சில அங்கிகள் உருவாக்கப்படும், சில அங்கிகள் உருவாக்கப்படாது. எந்த அங்கில உருவாக்கப்படுதோ அந்த அங்கிலிருந்து பெற்று எங்களுக்கு செலுத்திக்கிறது. அப்ப எங்கள்ல உருவாக்கப்படல, வேறொரு அங்கில உருவாக்கப்படுது. அங்கிருந்து நாங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்தெடுத்து எங்க உடலுக்கு செலுத்துறோம். மந்தமான முறையில் பெறப்படும் இந்த நிற்பின்னம் எதிர்பாராத விதமாக இதெல்லாம் நாங்க ஏற்படும் நாங்க நினைச்சு, பாம்பு எங்களை கடிக்கும்னு எங்களுக்கு தெரியுமா? இல்லையே, அது எப்பயாவது கடிக்கும். எதிர்பாராத விதமாக கடிக்கிறது. மந்தமான முறையில் பெறப்படும் இந்த நிற்பின்னம் எதிர்பாராத விதமாக ஏற்படும் தொற்று நோய் காரணிகள் தொற்றியதாக கருதப்படும் சந்தர்ப்பங்கள்ல இருந்து உடலை பாதுகாக்கும். இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் நானு. ஹெப்படைட்டிஸ், ஈரல் அலர்ஜி. ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்கு, பி இருக்கு, இப்படின்னா நோய்கள் இருக்கு. ஈரல் அலர்ச்சி தமிழ்ல இதுக்கு பேர் ஈரல் அலர்ச்சி. அப்ப ஹெப்படைட்டிஸ் ஏக்கு எதிராக எங்களுக்கு என்ன செய்வாங்க? ஹெப்படைட்டிஸ் ஏ நோய் ஏற்பட்டுருச்சுன்னா இருக்கு, சரியா, பிற பொருள் எதிரிகள் இருக்கு, அடிச்சுக்கலாம். அப்ப ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுக்கு எதிராக செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மனித உடநீரில் உள்ள பிற பொருள் எதிரிகள், செயற்கையாக தயாரிக்கப்பட்டதை நாங்க அடிச்சுக்கலாம். இது பல்வேறுபட்ட குறுகிய கால தொற்று நோய்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும். உதாரணம், செயற்கையாக தயாரிக்கப்பட்ட குறுகிய காலத்துக்குரிய ஏற்போலி நோய்க்கு எதிரான நிற்பின்ன புரதங்கள். ஏற்போலி, நாங்க ஈர்ப்போலி எழுதியிருக்கேன். ஈர்ப்போலி, ஏற்போலி எல்லாம் ஒண்ணுதான். ஏற்போலி, மந்தமான நிற்பின்னம் விஷப்பாம்புகளின் விஷத்துக்கு எதிராக சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படும். அந்த விஷப்பாம்புக்கான
ஆன்டிபாடி நிற்பீன புரதங்களை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும்? குதிரையிலிருந்து பெறப்படும் நிற்பீனமாக்கப்பட்ட நீர்ப்பாயம் பாம்பின் விஷயத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படும். அதுக்கு தான் சொல்றது ஆன்டிவெனின் அப்படின்னு. அப்ப செயற்கையான முறையில் பெறப்பட்ட மந்தமான நீர்ப்பின்னம் சில வாரங்களிலிருந்து சில மாதங்கள் வரை மட்டுமே, செயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட மந்தமான நீர்ப்பின்னம் சில வாரங்களிலிருந்து சில மாதங்கள் வரை மட்டுமே செயற்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரைட், அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது அலர்ஜிஸ், ஒவ்வாமை. ரைட், அப்ப ஒவ்வாமைய அடுத்த வீடியோல பார்ப்போமே. ஓகே, தேங்க்யூ. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று தரணும். ஓகே.